அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டூ ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல முருங்கக்காய், மாங்காய் சாம்பார் செய்ய போறோம். முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: பருப்பு 75 கிராம், சின்ன வெங்காயம் 10 to 15, தக்காளி 2, பூண்டு 5 to 7 பற்கள், கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லி சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, சாம்பார் தூள் 2 1/2 டேபிள் ஸ்பூன், முருங்கைக்காய் 2, ஒட்டு மாங்காய் 1. கழுவி வச்சிருக்க பருப்பு ஒரு குக்கர்ல சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள், எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் வேக விடுங்க. விசில் நின்னதும் 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணி அதை ஒரு மத்த வச்சு கடைஞ்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே குக்கர் அடுப்புல வச்சு குக்கர் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து, சின்ன வெங்காயம், நம்ம எடுத்திருக்கிற பூண்டு, தக்காளி, முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்குறேன். இது நல்லா வதங்கின பிறகு சாம்பார் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பருப்பை இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ முருங்கைக்காய் ஓரளவு வெந்து மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே நம்ம மாங்காய் இதுல ஆட் பண்றோம். மாங்காய் ரொம்ப சீக்கிரம், ஸோ ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, குழஞ்சு போயிடும். ஒரு குட்டி வாணலி அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இதை நம்ம சாம்பார்ல சேர்த்துடுறோம். இப்போ நமக்கு ரொம்ப சுவையாவும் வாசனையாவும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.